வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழக முதல்வர் விஜய் அவருக்கான அரசியல் ரகசியம் என்ன, அவருடைய ஜாதகப்படி அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்கும், எதிர்க்கட்சியினுடைய சாதக பாதகங்கள் என்ன, அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். அது மேலே இவர் மேலே வரக்கூடிய தாக்குதல்கள் பற்றியும் பேச போகிறோம். இப்போ நமது முதல்வர் ஒரு 108 சீட்டு தான் வச்சுருந்தார். பெரும்பான்மையை நிரூபிப்பாரா மாட்டாரா அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்த ஆள் இப்போ பார்த்தீங்கன்னா 140க்கு மேலே அவரோட இது போயிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி நடந்திருக்கும்? இது எப்படி சாத்தியமாச்சு? உங்கள் பார்வையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஜெயிக்கும் போது 4ஆம் தேதி வரைக்கும் 108 சீட்டு, அதுக்கு பிறகு ஜாதகம் வீரியமடைகின்றது. 4ஆம் தேதி அன்று அவருக்கு கடகேசரி யோகம் என்பது அவருடைய ஜாதகத்தில் அமைகிறது. குருச்சந்திர யோகம் வருகிறது. அவருடைய ஜாதகம் வலிமை பெற பெற அவருடைய அரசியல் வெற்றிகளும் குவியும். இப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சாரார் பிரிஞ்சு இவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 27 எம்எல்ஏக்கள். இதை தவிர இவருடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு போன்றவற்றெல்லாம் வச்சு ஜெயிச்சிருக்காரு. நம்ம புத்திசாலித்தனமான எதிர்கட்சி தலைவர், உலக மேதை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்ன அப்படின்னா, மொத்தம் வாங்கின ஓட்டு சதவீதத்தில் 35% தான் வாங்கியிருக்காரு, மிச்சமுள்ள பர்சன்டேஜ்லாம் அவருக்கு எதிராக ஓட்டளிச்சவங்க அப்படின்னு. இந்த உலக மேதைக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உலகம் எங்கே எலெக்ஷன் நடந்தாலும் சரி, ஜெயிச்சவங்க மொத்த ஓட்டுலேருந்து கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. புரியுதா? ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு 2 கட்சிகள் மட்டும் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் மட்டும்தான் பாதி 50% மேலே ஜெயிச்சவங்க ஓட்டு வாங்கியிருப்பாங்க. இது அடிப்படை கணக்குங்க. அது அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2, இன்னொரு விஷயம் என்னென்னா, எதிர்கட்சி தலைவர் மறந்து விட்டது, கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாமல் இவங்க தாவேக்கு ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. திமுக கூட்டணியிலேருந்து தான் ஆதரவு எடுத்திருக்காரு. ஊழல் கட்சின்னு திமுகவை சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சியிலேருந்து ஆதரவு எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் இதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. என்னென்னா, யாருமே குழந்தை இல்லை. ஒரு எம்எல்ஏவா மக்கள் பிரதிநிதியாக ஜெயித்தவர்கள்லாம் எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கக்கூடிய குழந்தைகள் அல்ல. யாரையும் லாலிபாப்போ இல்லை கோன் ஐஸ்கிரீமோ காமிச்சு கூட்டிகிட்டு வர முடியாது. தன்னுடைய சுய சிந்தனையோடு தான் நான் தாவேக அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒருத்தர் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண முடியும், இல்லை கவர்னருடைய இதுக்கு சைன் பண்ணி கொடுக்க முடியும். ஆக என்னமோ பேசணும்னு பேசுகிறாரு, எதையாவது சொல்லணும்னு சொல்கிறாரு. சரி, சொல்லிட்டு போட்டோம். எதிர்கட்சிகள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புத்தனோ காந்தியோ இல்லை இயேசுவோ அல்ல. இது நாள் வரைக்கும் நம்மை ஆண்ட 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் இந்த மக்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் காரணம் இப்போ விஜய் சாருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கட்சிகள் தான். இவங்கெல்லாம் போர்க்கால ஆட்சியை கொடுத்துட்டோம், இங்கே கல்வி கிடைக்காத குழந்தைகளே அல்ல, உணவு கிடைக்காத மனிதனே அல்ல, இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சட்டசபைக்கு பேசியிருந்தாங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம். இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் சஃபர் பண்ணுறாங்க, துடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அரசியல் தான். அரசியல் இதுவரைக்கும் அரசியல் செய்த நபர்கள் தான் இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டை குடிகார நாடாக மாற்றி இதுவரைக்கும் வராத பிரச்சனைகளை மக்கள் சந்திக்க வச்சு, குற்றங்கள் என்ன, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்ன, இல்லை ஒரு எதை ஆரம்பித்தாலும் பிரச்சனை, லஞ்சம் லாவண்யம் ஊழல்னு கொண்டு வந்தது இவங்க தான். 70 வருஷம் இவங்க பண்ணாததை இப்போ தான் அவர் 7 நாள் கூட ஆகலை அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இது எப்படின்னா, தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர். அதனால் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் ரகசியம் என்பது அமைதியாக இருப்பது. நீங்கள் அரசியலில் மட்டும் வச்சுக்கோங்க, நான் என்ன நினைக்கிறேன்னு என் எதிர்க்கக்கூடிய ஒரு தெரிஞ்சு போச்சுன்னா நான் அரசியல் பண்ண லாய்க்கே இல்லை. அப்போ என்னுடைய வார்த்தை, நான் பேசுகிறதுக்கு முன்னாடி என் வார்த்தை ஷார்ப்பாக இருக்கணும்.
நான் என்ன நினைக்கிறேன்னு என் சுற்றி இருக்கக்கூடிய 100 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அரசியலில் முதல் படியே. அதனால் எதிர்க்கட்சிகள் பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம முதல்வர் விஜய் செயல்பாட்டில் இறங்கிக்கிட்டே இருப்பார். அதனால் மக்கள்கிட்ட செல்வாக்கு தான் பெருகும். ஒன்று, ஜோதிட ரீதியாக அவருக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் சாதகமாக இருக்கு. அடுத்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லாம் அவர் யாரும் தொட முடியாத அளவுக்கு இருக்குது. தொடர்ந்து அப்படி தான் இருக்குது. அதனால் அவர் அரசியல் ரீதியாக யாரும் தொந்தரவு பண்ணவோ இல்லை அவரை பயமுறுத்தவோ எதுவும் இயலாது. அதாவது எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காதவங்க எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு உருட்டிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பாட்டு உருட்டிட்டு இருக்கட்டும், அது அவங்களுக்கு தெரிஞ்சது. தவிர க்ளீன் பாலிட்டிக்ஸா டர்ட்டி பாலிட்டிக்ஸான்னு நேற்று ஒரு கேள்வியெல்லாம் வந்தது. க்ளீன் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி என்பது வேணும். சரியா? அந்த தகுதியே நம்மக்கிட்ட இல்லாத போது நம்ம மற்றவங்களை போய் க்ளீன் பாலிட்டிக்ஸான்னு கேட்கக்கூடிய அளவில் நம்ம கேட்கவே முடியாது. இது கோமாளித்தனமாக தான் இருக்கே தவிர அதில் ஒன்றும் அர்த்தம் இருக்கிறதா தெரியல. ஆக விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் பிரகாசமான அரசியல் வாழ்க்கை வெற்றிகள் இன்னும் குவிக்க வேண்டியது நிறையா இருக்குது. செஞ்சுட்டு தான் வர்றார். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சாராய கடையெல்லாம் ஒழிச்சிருக்காரு. 700 கடைக்கு மேலே மூட வச்சிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்காரு. அதனால் இன்னும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். பொதுவாகவே நம்ம முதல்வர் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் ரொம்ப சைலண்டானவர், யார்கிட்டயும் பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் அவரோட பேச்சு ஒரு பெரிய பங்கு வகிச்சிச்சு. இந்த பேச்சாற்றல் எப்படி அவருக்கு இந்த டைமில் இப்படி வந்திருக்கு? இது ஏதாவது கிரக மாற்றங்கள்னால இது நடந்திருக்கா? இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, ஆரம்பத்திலேயே அவருடைய ஜாதக ரீதியாகவே அவர் வெளியில் அதிகமாக பேச மாட்டார். தேவைப்படுற இடத்துல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம். எங்கே தேவை இருக்கோ, நீடு இருக்கோ, அங்கே தான் அவருடைய விஸ்வரூபம் என்பது தெரியும். அவருடைய சொந்த தந்தை தாயாரே சொல்லியிருக்காங்களே, 10 வார்த்தை பேச சொன்னால் 2 வார்த்தை கூட பேச மாட்டார். ஆனால் கேமரா முன்னாடி இருக்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இது யார், இது புது விஜயா இருக்கேன்னு. அதுதான். அதனால் அவர் மக்களுடைய பேராதரவை பெற்று ஜெயிச்சு வந்திருக்காரு. இத்தனைக்கும் தோத்து போன சீட்டுகளில் 60க்கு நியர் அபவுட் 60 சீட்ஸில் 5000க்கும் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் அதனுடைய மெம்பர்ஸ் அண்ட் தலைவர்களுக்கும் ஒரு நடுக்கம் வந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. யாருமே எதிர்பார்க்கல. அதனால் இவருடைய பயணம் தொடங்கி இருக்கு. இனி அது போக வேண்டிய தூரமும் பாதையும் நிறைய இருக்கு. இப்போ ஃபார்வர்ட் மெசேஜ் இதை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ முதலமைச்சர் ஜெயிப்பார் அப்படிங்கிறது கணிச்சது ரதன் பண்டிட். அப்படி இருக்கிற அவருக்கு நேற்று ஒரு பதவி கொடுக்கப்பட்டு கொஞ்ச நேரத்தில் அது பறிக்கப்பட்டுச்சு. முதல்வர் வெற்றியை கணித்த அவருக்கு ஒரு பதவி இப்படி கிடைக்கும், அது பறிப்போகுங்கிறத கணிக்க முடியலையா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதுக்கு ரத்தன் பண்டிட்டுடைய ஜாதகத்தை அவரே பார்க்கணும். பொதுவாக ஜோதிடர்கள் ஜோதிடத்தில் அவர்களுடைய ஜாதகத்தை அவர் கணிக்கக்கூடாது, கணித்தால் பலிக்காது என்பது ஜோதிட சாஸ்திரத்துடைய ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். இப்போ எந்த ஒரு அஸ்ட்ராலஜருமே இப்போ வாத்தியாரோட பிள்ளைக்கு வாத்தியாரே டியூஷன் எடுக்க மாட்டார். கிரிக்கெட்டரோட பையனுக்கு அவரே கிரிக்கெட் சொல்லித்தர மாட்டார், வேற ஒருத்தர்கிட்ட தான் அனுப்புவார். பாட்டு பாடக்கூடிய பாடகர் தான் பையனுக்கு தானே சொல்லித்தர மாட்டார், வேற ஒருத்தர்கிட்ட தான் அனுப்புவார். இது இயல்பு. ஆக இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, ஒருத்தர் அத்தனை மீடியாக்களும், நான் மீடியாவை பற்றி சொல்லித்தான் ஆகணும், அத்தனை மீடியாக்களும் விஜய் தோத்துருவார், 1 சீட்டு வருமா 2 சீட்டு வருமா அப்படின்னு சொன்ன நேரத்தில் ரத்தன் பண்டிட் ஜோதிடர், அவருடைய ஜோதிடர் மட்டும்தான் சொன்னார் அவர் ஜெயிப்பாருன்னு. இன்னொருத்தர் நான், 2 பேர் தான் சொன்னோம். இதில் எத்தனை பேர் துல்லியமாக டிவிக்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு தெரியாது. சோஷியல் மீடியாவில், பத்திரிகைகளில், இன்டர்வியூஸில் நான் ஒருவன் கண்டிப்பாக தாவேகா ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி விஜய் சார் ஒரு பெரிய சக்தியாக வருவார்னு சொல்லியிருக்கேன். ஆக இதை நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து உள்ள இது பண்ண போனால் பேசிகிட்டே போகலாம். அர்த்தமுள்ளதாக பார்க்கும் பொழுது அவ்வளோ டீப்பாக போக வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு கேள்வி,
இப்போ 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்க ஒரு மிகப்பெரிய தலைவராகவும் அப்படி வருவாங்கன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கும் அது இருந்துச்சு தான் சொல்கிறாங்க. இப்போ இவருக்கும் வந்து சூரியன் 10ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இவர் இப்போ ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்திருக்காருன்ட்டு. இது உண்மையா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பா 10ஆம் இட சூரியன் என்பது மிகப்பெரிய பதவிகளை, அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதில் ஜோதிடத்தில் 1,00,000 நுணுக்கங்கள் இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திர சாராதிபதி யாரு, அந்த நட்சத்திர சாராதிபதியுடைய வலு எப்படி இருக்கு, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லக்னாதிபதியுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தசாநாதன் புத்திநாதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கோச்சார ரீதியாக எதுவும் பிரச்சனை இல்லையான்னு பார்க்கணும். இவ்வளவு அப்ரூவல்ஸ் வந்த பிறகுதான் சிக்னல் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கெட்டது நடக்கணும்னாலும் நிறைய கிரகம் வேலை செய்யணும், நல்லது நடக்கணும்னாலும் நிறைய கிரகம் வேலை செய்யணும். ஆக விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம், அதில் மாற்று கருத்து இல்லை. சாதாரண ஒரு நபராக பிறந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரே சொல்லியிருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மகனாக பிறந்து நிறைய வறுமையில் வாடி அதுலேருந்து மெதுவாக வந்து தான் கூட பிறந்த சகோதரியை இழந்து மனசில் வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு நிறைய சவால்கள். அவர் சினிமா துறைக்கு வரும்போது அவர் மீது வைக்காத விமர்சனங்களே இல்லை. அவருடைய உருவத்தை கேலி செய்து, அவருடைய நடிப்பை கேலி செய்து எல்லாரும் பேசினாங்க. அத்தனையும் பொறுத்து கொண்டு ஒரு மனிதன் சாதிக்க முடியும்னா, அதுவும் தமிழகத்தின் முதலமைச்சராக வர முடியும்னா, இது எம்ஜிஆர் கூட 20 வருஷம் கட்சியிலிருந்து வந்தார். இவர் என்னன்னா 2 வருஷத்தில் வந்து எம்ஜிஆருக்கு இருந்த ஒரே எதிரி திமுக தான். ஆனால் இவருக்கு 2 பேரையும் தாங்கி ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம்ல. அதுவும் இந்த காலத்தில் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இது மிகப்பெரிய சாதனை தான். இதில் மறுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன், அவரை எதிர்க்கிறவங்க கூட இது ஒத்துப்பாங்க. ஆக இவருடைய சிறப்பான பணி என்பது தொடரும். இப்போதான் தொடங்கி இருக்கு, இன்னும் நெடுங்காலம் தொடரும். அவர் புகழ் வெல்லட்டும், அவர் நேர்மை ஜெயிக்கட்டும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வரும் காணொலியில் வேறொரு தகவலுடன் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.